சொல்லுங்க, அவ்வளோ சீக்கிரம் உங்களால் நட்பு விட முடியாதுன்னு சொல்லக்கூடாது. கர்த்தருக்காக இதெல்லாம் நான் விடுகிறேன். உங்கள் பொண்ணு ஆபரணங்களை குறித்து நான் பேசவில்லை, உங்களுடைய நகைகளை குறித்தோ உங்கள் வஸ்திரங்களை குறித்தோ நான் சொல்லவில்லை. அந்த நட்புகள் உங்கள் பிள்ளைகளை ஸ்பாயில் பண்ணிடுயா. அந்த நட்புகள் உங்கள் பிள்ளைகளை நாசப்படுத்திடும். அந்த அத்தகைய ஈனமான காரியங்களை செய்கிறவுடைய உறவு முறைகளாக இருந்தாலும் அதை நீங்கள் உற்சாகப்படுத்தினா நாளைக்கு உங்கள் பிள்ளை அதே தவறு செய்யும். தகப்பனும் தாயும் பட்சமாக தான் இருக்கிறாங்க, அப்படி தவறு செய்கிற இடத்துல என்று சொல்லி துணிகரமாக அந்த பிள்ளைகள் உங்கள் உறவு முறைகளை பார்த்து அதே வேலையில் செய்யும். இத்தகைய பாலியல் சம்மந்தப்பட்ட காரியத்தில் எந்த மனுஷன் எந்த மனுஷி உடந்தையாய் நீங்கள் கடந்து செல்கிறீர்களோ உங்கள் வீட்டுக்குள்ளே சாபத்தை தேடிக்கொள்ளுகிறீங்க. இப்படிப்பட்ட பாலியல் சர்ச்சையில் சிக்கி தவிக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் உற்சாகமாய் கதவை திறந்து கொடுக்கிற பொழுது உங்கள் பிள்ளைகள் அதனால மாசுபடுவாங்க. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்குள்ளே சமாதானம் பெரிதாக இருக்காது. கர்த்தருடைய போதனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த பிள்ளைகளுடைய சுபாவ கிளைகள் வேறு மாதிரி இருக்கும். பிள்ளை முள்ளாய் வருகிற போதும்